ஸோ இது வந்து நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்ற. ஹே கைஸ், எல்லோரும் டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோன்னு போட்டிருப்பேன். ஆமாம், இதுதான் வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோ. என்னடா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன், திரும்பியும் இதுவே வந்து லாஸ்ட் வீடியோவே சொல்கிறியே அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன், பட் அது பக்கத்தில் இன்னொன்றும் போட்டிருப்பேன் 2020 இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் ஒரு சில பேர் வந்து அது கவனிச்சிருப்பீங்க, பட் ஒரு சில பேர் வந்து கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. சப்போஸ் கவனிக்கலைன்னா என்ன பண்ணுறீங்க, டைட்டிலில் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். இன் 2020 போட்டிருக்க மாட்டேன், பட் வேறு மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அது வந்து இன்னமும் நானே யோசிக்கலாம், அது வந்து கன்ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது மூலிமா என்ன புரிய வருதுன்னா, நம்மளோட சேனலில் எப்போதும் வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸோ கன்ஃபார்ம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், என்னென்னாலும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்களேன், ஸ்க்ரீனில் போடுறேன், 17% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதி எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாருமே இருக்கீங்க, அவங்களாம் என்ன சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் 50-50 ஈக்குவலாக வருதான்னு பார்த்துருவோமா. ஸோ அதான் வந்து நம்மளோட சேலஞ்சு. 1 மந்த்க்குள்ளார இப்போ 17% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்குதுல்ல, அதை 50-50 ஈக்குவலாக மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதான் நம்மளோட வியூவர்ஸ்க்கான, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்டு எதுக்கு இத்தனை நாளாக வீடியோஸ் போடல, அது எல்லாமே பார்ப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணேன். ஓகே, போகலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு நடுவுலையோ இல்லைனா இந்த வீடியோவுக்கு எண்டிங்லேயோ நான் வந்து உங்களோட சேனலில் ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு. சப்போஸ் நீங்கள் சேனல்லே வச்சிருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, எதனால் இத்தனை நாளாக வந்து வீடியோஸ் போடலன்னு. ஒருத்தர் வந்து என்னடா வியூஸ் போடலான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து அதுவே ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு. ஸோ அதனால தான் வந்து இத்தனை நாளாக வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேட்டு கன்ஃபார்மாக வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு டெய்லிக்கும் வந்து போஸ்ட்டும் வந்துடும். ஸோ அதனால் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட்டும் வந்துடும். ஸோ அதுவும் போய்ட்டு நீங்கள் அதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலிமா ஒரு சில போல் கார்ட்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். ஸோ நீங்கள் வந்து போய்ட்டு அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணுங்கள். அண்ட் நம்மக்கிட்ட வந்து 3 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. இன்னமும் எதுக்கு அதை ஃப்ரீயாக வச்சுருக்கீங்க, போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எது செக் பண்ணிட்டீங்களோ இல்லையோ, சர்வேஷ் சைபர் சிஸ்டம்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் சர்வேஷோட ஃபோட்டோஸ் நிறையாவே இருக்கும், நிறையவே இனிமேட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒழுங்காக வரலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்குறான். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனல், அதாவது உங்களோட சேனலோட ப்ரொமோஷனை பற்றி பார்ப்போமா. ஸோ நம்ம ஆல்ரெடி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ரொமோஷன் பார்த்து சொல்லியிருந்தோங்க. ஸோ அதே தான் இதுவும். பட் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு சில காரணத்தினால. பட் இப்போது நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து பப்ளிக்கில் மாறிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறத விட அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். அதில் உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து ஒரு டைம்லைன் மாதிரி ஒரு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்களா, உங்களுக்கு வந்து எப்போ வந்து நான் இந்த ப்ரொமோஷன் பற்றி நான் பேசியிருப்பேன்ல, கரெக்டாக அந்த செகண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியலனா கமெண்ட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அதில் நான் வந்து பின் பண்ணியே வச்சுருக்கேன் அந்த கமெண்ட்டை. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதை நீங்கள் டேரெக்டாகவே பார்த்துக்கலாம். பட் நான் இந்த வீடியோலையும் ஓரளவுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃபர்தராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் செக்.
ஓரளவுக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃபர்தராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ப்ரொமோஷனோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போடணும். ஒரு தனிப்பட்ட வீடியோவில் நம்மளோட சேனலை பற்றி சொல்லியிருக்கணும். அதுக்கு வந்து தனி வீடியோ தான் போடணுன்னுலாம் இல்லை. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடுவீங்களே, அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷமோ நம்மளோட சேனலை பற்றி பேசணும். நம்மளோட சேனலில் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி நம்மளோட சேனலை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லணும். ஸோ அது சொல்லி முடிச்சதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நம்மளோட சேனல் லிங்க்கை கொடுக்கணும். கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் வந்து சேனல் லிங்க்கை கொடுக்கணும். கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சேனல் லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பின் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சொல்லிவிடுங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த மாதிரி சைபர் சிஸ்டம் சேனலில் வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சேனலை போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்றதை உங்களோட வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு வீடியோவில் நம்மளோட சேனலை பற்றி பேசியிருப்பீங்களே, ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நான் ஐ டிட் அ வீடியோ ஃபார் யுவர் சேனல் அந்த மாதிரி டைப் பண்ணி நம்மளுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நான் வந்து அதை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போஸ்ட்டில் உங்களோட சேனல் லிங்க்கை வந்து நான் அதில் கொடுப்பேன். ஸோ அது மூலிமா ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுவேன். பட் ஒரு வீடியோவாச்சும் போட்டிருக்கணும். செகண்ட் வீடியோவை நம்மளோட சேனலை ப்ரமோட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட சேனலில் பார்க்குறதுக்கும் வியூவர்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ அதனால தாங்க சொன்னேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறையா பேருக்கு தெரியாது, நம்ம வந்து சுகேஷ் சர்வேஷ் சேனல்னு ஒன்று வச்சுருக்கோன்னு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணல, அதுவும் இதனால தான். பட் இனிமேட்டு நம்ம ஜான்வரி நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் அதாவது இன்னும் நாளைக்கு தான் நெக்ஸ்ட் இயரு. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் இந்த வீடியோ வந்து 31 தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 31 2020. சரி, ஓகே. அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம் அந்த சேனல்லையும். ஸோ அதனால் நீங்கள் அந்த சேனலுக்கு போய்ட்டு என்ன சர்வேஷ் பண்ணணும், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பை பாய், see you, bye.